ஹே காய்ஸ், வெல்கம் டு ஃபன் லேர்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளட் coagulation. ஓகேவா? ஸோ பிளட் coagulation தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 15 மார்க்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. blah blah blah. ஓகேவா? ஸோ we'll talk about the definition. So 15 marks அப்படின்னா first you should write what? The synopsis. So synopsisல first என்ன எழுதணும் அப்படின்னா definition எழுதணும். ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பிளட் coagulation? ஸோ coagulation அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா ரத்தம் கட்டிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ரத்தம் எப்பவுமே என்ன மாதிரி இருக்கும்? தண்ணியாக இருக்கும், ஃபியூலாக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே என்ன ஆகுது? கட்டிக்குது. ஸோ அப்படி நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லலாம் அப்படின்னா blood coagulation is a process by which the blood loses its fluidity and attends a jelly like mass. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இதுல இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா after it is shed out are collected in a container அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நார்மலாகவே உன் பாடியில் பிளட் கிளாட் ஆகாது அண்டர்ஸ் அண்ட் அன்டில் உனக்கு அடிபட்டுச்சுன்னா. ஸோ நார்மலாக பிளட் கிளாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஒன்று அடிபட்டுச்சுன்னா நடக்கும். ஓகே, நார்மலாக நீ இருக்கும்போதும் அது நடக்காது. பிகாஸ் we have many anticoagulant mechanism. Do you know about heparin? Heparin is a natural anticoagulant that is produced in our body by the beautiful river. ஸோ அதனால அவங்க அந்த லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீ பிளட்டை கலெக்ட் பண்ணிட்ட அப்படின்னா இப்போ மெனி பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா? மெனி ப்ராசஸ் லைக் சுகருக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஹீமோக்ளோபின் லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பிளட் கலெக்ட் பண்ண உடனே they are anticoagulant ஆட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ரத்தம் கட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இதுதான் பிளட் coagulationோட டெஃபினிஷன். ஸோ பிளட் coagulation என்ன டெஃபினிஷன் அப்படின்னா it loses its fluidity and attends a jelly like mass after it is shed out or collected in a container. ஸோ இதுக்கு பிளட் coagulationக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்க தேவைப்பா. அவங்க யார் அப்படின்னா the hero of this blood coagulation is clotting factors and there are many supporting அவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வேணும். நான் ஒரு ஃபிலிம் கம்ப்ளீட் ஆகுன்னா ஹீரோ இம்பார்ட்டன்ட், அதோட சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ the main heroes are nothing but clotting factors. These are essential for the blood coagulation. So almost 13 clotting factors வந்து நம்ம உடம்புல இருக்கு. So அந்த 13ஐயும் I will give you a mnemonic so you remember it and you write it in the paper. So notes, yes, I'm giving, and actually I'm so lazy to write notes. எக்ஸாம்ஸில் எப்படி எழுத போகிறேன்னு தெரியல, ஆனால் எதுனால மார்க் கிடைக்கும். ஸோ ஐ ஷுட் ரைட். இங்கே உங்களுக்காக ஐ ப்ரிப்பேர்ட் இட். ஸோ see to it. அப்படி இல்லைன்னா இன்னும் ப்ரீஃபாக கூட இன்னும் பெருசாக கூட ரைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஜஸ்ட் say the mnemonic now. You write it and go with the clotting factors that is given in your book. Okay, so foolish people try climbing long slopes after Christmas. Some people have fallen. So you might know, I guess. Tellana note பண்ணிக்கோங்க. தெரிஞ்சிச்சுனா I'm very happy about it. So foolish people try climbing long slopes after Christmas. Some people have fallen. So you just remember that's just the first word of it. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒரே ஒரு அடிஷன் ஃபேக்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th அப்புறம், அதாவது 1 2 3 4 5 இதுக்கு அப்புறமா ரேபிள் ஃபேக்டர் தானே 5th. ரேபிள் ஃபேக்டருக்கு அப்புறமா யூ ஷுட் ரிமெம்பர் 1. 6th ஒன் வந்து இருக்கு ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கல. எப்படின்னா இருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகேவா? 16 போட்டு அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் யூ கண்டினியூ வித் ஸ்டுவார்ட் ஃபேக்டர், ஆன்டி ஹீமோஃபிலிக், ஆன்டிசிடென்ட், அந்த மாதிரி யூ கேன் கண்டினியூ வித் இட். ஓகேவா? ஸோ 6th மட்டும் யூ ஆட் இட். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் அபவுட் இட். ஓகேவா? ஸோ ஐ கெஸ் யூ ஹவ் ரிட்டன் த mnemonic. அதர்வைஸ் I'll give you in a description box. என் நோட்ஸை நான் எழுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ டெஃபினிஷன் பார்த்துட்டோம், clotting factors பார்த்துட்டோம். ஸோ sequence of blood clotting. ஸோ வாட் இஸ் a sequence? அப்படிதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ sequence of blood clotting. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா here we are going to see something called enzyme cascade theory.
ஸோ வாட் இஸ் கேஸ்கேட்மா? ஸோ கேஸ்கேட் அப்படின்னு சொல்றது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்க எனக்கு காலேஜில். இது ஒரு ப்ராசஸ் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகோலைசிஸ் எடுத்துக்கோங்க. கிளைகோலைசிஸ் ஹோப்ஸோ 10th 12th ரொம்ப பழைய காலத்துக்கு போயிட்டேன். ஸோ 12th ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 10 மார்க்னு நினைக்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் 10 மார்க்காக தான் இருந்துச்சு. ஸோ 10 மார்க்ஸாக கேட்டாங்க. அதுல வந்து எப்படின்னா கிளைகோலைசிஸ்ன்றது ஒரு ப்ராசஸ் ஓகேவா. அது 10 ஸ்டெப்ல நம்ம எழுதுவோம். 10 டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் ஆகும். 10 டிஃப்ரெண்ட் எப்படி சொல்றது ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே எதுக்கு அப்படி சொல்றேன்னா, ஸோ தட் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் கேஸ்கேட் தான். ஸோ இட் ரெஃபர் டு அ ப்ராசஸ் தட் அக்கர் டு அ சீரீஸ் ஆஃப் ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த ஸ்டெப்பை இனிஷியேட் பண்ணும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? ஸோ கேஸ்கேட் அப்படின்றது ரெஃபர் டு அ ப்ராசஸ் தட் அக்கர் டு அ சீரீஸ் ஆஃப் ஸ்டெப், ஈச் ஒன் இனிஷியேட்டிங் த நெக்ஸ்ட் until the final step is reached. Okay, but this is what is enzyme cascade theory is. That is, if you write that, that is enough. So no need of writing more stories over there. Okay, but then you should write stages. So எல்லாத்துக்குமே you should write stages. Okay, va. So இங்க stages பார்த்துட்டேன்னா first formation of prothrombin activator. So what is prothrombin activator? So இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா prothrombin thrombin convert பண்ணுவாங்கப்பா. இவங்க prothrombin activator தான். So you know what thrombin does? Thrombin is converting fibrinogen into fibrin. That's what thrombin does. Okay, so this was a step. That's all. So today we are going to see the formation of prothrombin activator in detail. This too we'll see tomorrow. Okay, so formation of prothrombin activator தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். Okay, so formation of prothrombin activator, this will initiate the conversion. This will convert the prothrombin into thrombin, and that will convert the fibrinogen into fibrin. Okay, so here, yes, this formation of prothrombin activator இருக்குல்ல, PTA is nothing but prothrombin activator. இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இதுல வந்து ரெண்டு பாத்வே இருக்கும்பா. இன்ட்ரின்சிக் பாத்வே அப்படின்னு ஒன்று, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே. ஆக்சுவலாக காலேஜ் சொல்லி கொடுத்துருப்பாங்க வாட் இஸ் இன்ட்ரின்சிக் வாட் இஸ் எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லிட்டு. நத்திங் பட் இன்ட்ரின்சிக் அப்படின்னா சம்திங் இன்னர் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஃபார்ம்ட் ஹியர். த prothrombin activator formation is initiated by something that is going to be present in your blood, a component of blood அப்படின்னு சொல்லலாம். சரி, a component of blood அப்படின்னா என்னன்னா platelets. Here the prothrombin activator is initiated by the platelets. அதனால தான் நம்ம platelets nothing but a component of bloodல. ஸோ அதனால தான் நம்ம இதை இன்ட்ரின்சிக் பாத்வே அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே அப்படின்னா பிளட்ல இது நார்மலாக கிடையாது, பிளட்டோட காம்போனன்ட் கிடையாது. புரிஞ்சிச்சா? ஸோ ஹியர் இட் இஸ் டிஷ்யூ த்ரோம்போபிளாஸ்டின். ஸோ ஒன் ஆஃப் த clotting factor, but this is secreted by the damaged blood vessel. Thromboplastin, yes. So damaged blood vessel தான் இவங்க. So damaged the blood vessels will release this tissue thromboplastin. நார்மலி பிளட்ல இருக்காது, டேமேஜ் ஆனா டிஷ்யூ நம்மளோட பிளட் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்கப்பா. திஸ் இஸ் நத்திங் பட் டிஷ்யூ த்ரோம்போபிளாஸ்டின். புரிஞ்சிச்சா? ஸோ ஐம் ரப்பிங் ஆஃப். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இன்ட்ரின்சிக் பாத்வே, தட் இஸ் வாட் எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு அந்த பெரிய ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐம் ரப்பிங் இட் எவ்ரி பிகாஸ் நான் கீழே எழுதுனா யூ கேன் ஹியர் my audio. You can't see the thing which I'm writing in board. So my camera is just here only, it is focusing, not coming down. So what to do? Okay, so intrinsic pathway and extrinsic pathway தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வழி நான் எதுக்காக எழுதியிருக்கேன் நான் முதல்ல சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இன்ட்ரின்சிக் பாத்வே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்துட்டேன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் 12க்கு அப்புறம் என்ன வரும்? 11. ஸோ 11க்கு அப்புறம் 10 வரும், பட் இங்கே மறந்துட்டு 9 போடணும். 8. புரிஞ்சிச்சா? So I'm first writing, then I'll explain you what are those things. So these are the number, clotting factor number. Okay, va? So 10, 5, 2, and here it is 7 and 3. So here the easy way to remember is focus 10. If 7 plus 3 is 10, 5 into 2 is 10. So focus 10, 7 plus 3 is 10, 5 into 2 is 10. Here ரொம்ப பெருசா ஒன்றும் இல்லைப்பா. 12, 11, 10 மட்டும் மறந்துட்டு 9, 8. Here 10 எழுதணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இந்த வழி ஞாபகம் இருக்கா? ஸோ இதில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் தயவு செய்து மாற்றிடாதீங்க. நான் மாற்றிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் பாத்வே எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ டோன்ட் forget the number over here. First I am talking about the intrinsic pathway. So what is intrinsic pathway அப்படின்னா, இப்போ எண்டோடீலியம் டேமேஜ் ஆகுதுப்பா. சரியா? எண்டோடீலியம் டேமேஜ் ஆகுது. எண்டோடீலியம் டேமேஜ் ஆச்சுன்னா உடனே என்ன வரும்னா கொலோஜன் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்.
சரியா? இந்த கொலோஜன் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. this spelling mistake is coming for me. எக்ஸ்போஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ எண்டோடீலியம் டேமேஜ் ஆகுது, கொலோஜன் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த எண்டோடீலியம் டேமேஜ் ஆகுதுல, இங்கே வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் வந்து எப்படி சொல்றது, கம் இன் கான்டாக்ட் வித் திஸ் எண்டோடீலியம் அண்ட் வாட் கிளாட்டிங் ஃபேக்டர்னா 12 ஃபேக்டர் 12 வந்து கான்டாக்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ அது வரைக்கும் இன்ஆக்டிவேட்டட் ஆனது எப்போ இதோட கான்டாக்ட் ஆகுதோ அப்போ ஆக்டிவேட் ஆகுது. ஓகேவா? So 12 activate ஆகுது. So first இங்க வந்து a kind of enzymes is activating is, this is called it as kallikrein, and what is those things, I molecular weight kinogen. This is a kind of enzyme you should remember. I molecular weight kinogen, kallikrein I molecular weight kinogen. ஓகேவா? ஸோ 12க்கு அப்புறம் நான் இங்கே என்ன போட்டேன் 11. ஸோ அப்போ 11 வந்து இன்ஆக்டிவேட் ஆனது என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆகும். And each step draw a line like this, because I already said each step initiating the next until the final step is reached. Cascade na abdin sonne. So here I molecular weight kinogen is accelerating it. Okay va? So next 11 க்கு அப்புறம் என்ன சொன்னேன் 9. So 9 of course 9 inactivated இருக்கு, it is converted into activate. So இங்கே வருது. ஓகேவா? here it is accelerated by calcium. I guess you can understand. ஒவ்வொரு ப்ராசஸ் ஒன்று இப்போ இன்ஆக்டிவேட்டாக இருக்குது, ஆக்டிவேட் ஆகுது, இன்ஆக்டிவேட்டாக இருக்குது, ஆக்டிவேட் ஆகுது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது, பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஒன்றுக்கு ஒரு என்ஜின் மாதிரி ஒன்று கேட்டலிஸ்ட் பண்ணுது, அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ 11 ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 11க்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகும்னா, 11க்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகும்னா 8 இருக்கு, பட் இங்கே 8 விட்டுருங்க, 10 பாருங்க. ஸோ இந்த presence of 10 inactivated இருக்கிறது ஆக்டிவேட் ஆகுது in the presence of 8. Here it is acting like a kind of catalyst அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? in the presence of 8 இப்படிதான் போடுவாங்க, ரோமன் நம்பர்லாம் மறந்தே போச்சுக்கோம். ஸோ ஃபேக்டர் 8. ஓகேவா? ஃபேக்டர் 8 அண்ட் கால்சியம் புரிஞ்சிச்சா? ஸோ எண்டோடீலியம் டேமேஜ் ஆகுது, கொலோஜன் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ kallikrein I molecular weight kinogen 12 வந்து inactivate activator மாத்துது. that will activate 11. so that will activate 10, sorry 9, and that will activate 10. so ஒவ்வொன்றுக்கும் வரக்கூடிய அந்த என்சைம் மாதிரி இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் இட். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 5 and 2 இருக்குல்லப்பா. so 10, what is 5? 5 is kind of a factor. okay, so 10 வந்தாச்சா? ஸோ நான் இங்கே எழுதுறேன். 10 வந்து inactivator இருந்துச்சு, that is converted into activator. This will combine with factor 5, and what does it will do? It will helps in the formation of prothrombin activator, which is nothing but 2. 2 பார்ட்டிங்கன்னா prothrombin activatorும் சரி prothrombinும் சரி கிட்டத்தட்ட it is going to convert prothrombin into thrombinல. ஸோ அதனால prothrombin activator இங்கே நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சிச்சா? ஸோ 12 இருந்துச்சு, நான் 12 சொன்னேன், 11 சொன்னேன், 9 சொன்னேன், அப்புறம் 8 வந்து ஆக்டர்ஸ் என்சைம் இல்லை கேட்டலிஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறமா இந்த 10 வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா along with 5 it forms 2. so 2 is nothing but prothrombin. so this prothrombin activator is nothing but going to convert the prothrombin into thrombin. that's what. so this is intrinsic pathway. I guess I'm not complicating you. if yes, please comment me, I'll make it in more brief and more easiest manner. okay va? so now we are going to see about the extrinsic pathway. so okay, inga tissue வந்து trauma ஆகுது. trauma in the sense injury. so injury ஆகும்போதும் என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா tissue thromboplastin ரிலீஸ் ஆகும். this tissue thromboplastin அப்படின்றது factor number 3. சரியா? இந்த tissue thromboplastinல ரெண்டு காம்போனன்ட் இருக்குப்பா. that is glycoprotein and phospholipid. so glycoprotein and phospholipid னு ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. what it will do is, so tissue trauma ஆகுது, tissue thromboplastin release ஆகுது. so அதுல வந்து glycoprotein and phospholipid இருக்கு. this along with factor 7, because this tissue thromboplastin is factor number 3. this with along 7, what does it will do? it will convert inactivated 10 into activated 10,
and this activator 10 along with the presence of, I'm writing here, okay, because you can't see down if I write now. So in the 10, okay, along with activator 10 along with 5, factor 5, it forms prothrombin activator. So here tissue trauma agudhu, tissue thromboplastin release agudhu. This is nothing but factor number 3 that will adula vandu enna irukuna glycoprotein and phospholipid irukku that will combine with factor 7 and it is converting the inactivated factor 10 into activated factor 10, and that along with factor 5 forms prothrombin activator, which is nothing but prothrombin. Okay, this is what is intrinsic and extrinsic pathway. I hope it is very clear to you, and we'll see tomorrow the stages, the balance 2 stages, and the very important topic is clot retraction and fibrinolysis. I don't want to overload you as we have exams only in October, or I don't know, maybe cancel panna nalla irukkalam, alla irukum but panna maatanga. So study, okay va. So I guess idoda நம்ம முடிச்சுக்கலாம். Stage 2 நான் நாளைக்கு சொல்லி தரவா. வீடியோ லென்த் ரொம்ப ஆயிடுச்சா? I guess 16 ஆயிருக்கு. ஸோ இருந்தாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ ஐம் quitting the video by now. Okay, I'm sorry, I said you I'm giving the notes for you people. So this is the notes I prepared it. Only one page I prepared it today. I guess you people can see it. I try to make more notes, okay. So ipadiki I'll give you in, take a screenshot of my book, okay va. So wait, I'll show you the whole. So only one page I wrote. இதை நீங்கள் கொஞ்சம் பெருசாக எழுதலாம்னா சின்ன சின்ன எழுதுனால ஒரு பேஜில் வந்துருக்கு. நீங்கள் இதை கொஞ்சம் பெருசாகவும் எழுதலாம். அண்ட் அந்த டேபிள் மீன் அந்த ஃப்ளோ சார்ட்லாம் இருக்குது தெரியுமா, அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட ஃப்ளோ சார்ட் எல்லாமே, அதை எல்லாமே ஜஸ்ட் ட்ரை டு ரைட் இட் இன் பிக் மேனர். ஸோ அதுவே 2 பேஜ் கவர் ஆகுற மாதிரி கூட நீங்கள் போடலாம், இல்லை ஒரு பேஜ் ஆச்சு அட்லீஸ்ட் போடலாம், ஓகேவா. ஸோ வெயிட் ஐம் ஷோயிங் யூ. திஸ் இஸ் வாட் ஐ ரோட். ஸோ த டெஃபினிஷன் ஆஃப் இட், த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இட், and the sequence of events during the blood clotting, I guess you can see, and what are the stages, and the first is intrinsic and extrinsic pathway, okay va. So this is what I'm written is, and I guess by this time you take a screenshot of it, and thanks for watching. Stay home and stay safe. Bye, take care, meet you tomorrow.